சார் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். ஆனா தொடர்ந்து 3வது முறையா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அவங்க. இடங்கள் குறைஞ்சிருக்கு, ஆனா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அது பார்ப்போம், நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். ஆனா நீங்க விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க கிசான் கடன் அட்டைன்னு ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக 7.7 கோடி விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும். 5 லட்சம் வரை கடன் வசதி தரும், கூட்டுறவுத்துறைக்கு கூடுதல் கடன் வசதி தரும், கடன் கொடுக்குறோம் நாங்களே சார், விவசாயிகளுக்கு உதவி செய்யறோன்ற மாதிரி தானே பேசுறாங்க. அதாவது கடன் கொடுக்க, அதாவது முக்கியமா விவசாயிக்க வேண்டியது என்ன, அவனுக்கு விலை, இது நீண்ட கால பிரச்சனை, விலை நிர்ணய சட்டம். விலை நிர்ணய சட்டம் கிடையாது. ஏன்னா விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு விலையை தீர்மானிக்கிற அதிகாரத்தை ஒன்றிய அரசாங்கம் தான் வச்சிருக்குது. அவங்க எப்போ விருப்பப்பட்டபடி ஒரு வருஷத்துக்கு 5 ரூபா 10 ரூபா ஒரு டன்னுக்கு உயர்த்துவாங்களே தவிர சட்டமா கிடையாது. ஒரு பாதுகாப்பற்ற நிலையில விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு சட்டம் வேணும் அப்படிங்கறத முக்கியமான பிரச்சனை. அதுக்காக தான் போராடினாங்க. அரசாங்கம் ஒப்புக்கொண்டது, மோடி அரசாங்கம் ஒப்புக்கொண்டது, எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்தாங்க. ஆனா அதை நிறைவேற்றல. அதான அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம நான் கடன் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவது, அது ஏமாற்றுகிற வேலை. விலை இல்லாம உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது எந்த உற்பத்தி பொருளுக்கும் இல்லாத பிரச்சனை விவசாயிகளுக்கு. மற்ற எல்லா பொருள்களையும் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் யார் உற்பத்தி பண்றாங்களோ விலையை அவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஆனா விவசாய உற்பத்தி பொருளுக்கு மட்டும் விலையை தீர்மானிப்பது ஒன்றிய அரசாங்கம் தான், மாநில அரசாங்கம் கூட கிடையாது, ஒன்றிய அரசாங்கம் தான். அதற்கான ஒரு சட்டபூர்வமான பாதுகாப்பற்ற நிலையில் தான் நாடு முழுவதும் பெரிய தொழில் அதிகபட்சமான மக்கள் எதுல ஈடுபடுறாங்க, வேளாண்மை துறையில தான் பங்கு பெறுறாங்க. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது, அதுதான் முக்கியமான பிரச்சனை. இல்ல அதுலயே அவங்க இன்னொரு கருத்து சொல்றாங்க, பருப்பு உற்பத்தி, பருப்பு விவசாயிகளுக்கு பருப்பு உற்பத்தியில் அடுத்த 6 ஆண்டுகள்ல தன்னிறைவை அடைவதே எங்கள் இலக்கு. அதற்கேற்ப நாங்கள் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டங்களை வகுக்கப் போகிறோம். வேளாண் உற்பத்தி அதிகரிக்க மாநில அரசுடன் இணைந்து புதிய திட்டம், சிறப்பான சாகுபடிக்கு ஏற்ற விதைகளை நாடு முழுவதும் விநியோகிக்க திட்டம்னு அடுக்கிட்டே போறாங்க சார். அவங்க விவசாயிகளுக்கான திட்டங்களா சொல்லட்டுங்க. நாடு விவசாயத்துல ஏற்கனவே கடந்த காலத்தை ஒப்பிடுகிற பொழுது நாடு தன்னிறைவு பெற்றிருக்கு. இப்ப 6 ஆண்டு காலத்துல பருப்பு தன்னிறைவு பெறும். யார் தன்னிறைவு பெற செய்யறது? யாரு? அரசாங்கமா செய்யுது? விவசாயி தானே செய்யறாங்க. அந்த தன்னிறைவை செய்வது, தன்னிறைவை கொண்டு வருவது யாரு? விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளுக்கு என்ன பாதுகாப்பு என்பதுதான் நம்முடைய கேள்வி. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம, அவங்களுக்கு விலையை தீர்மானிக்காம உற்பத்தி அதிகமாக விலை சரியுது, விலை அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. மிகப்பெரிய நெருக்கடிக்கும் கடனுக்கும் ஆளாகிறாங்க. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படுகிற பொழுது அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எந்த பாதுகாப்பும் கிடையாது. பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் யார் கையில் இருக்குது? தனியார் வசம் இருக்குது. அரசாங்கமும் பணம் கொடுக்குது, விவசாயிகளும் பணம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த தனியார் என்ன பண்றாங்க? ஒரு கிராமத்தில் 1000 விவசாயிகள் பாதிச்சிருந்தா 10 பேருக்கு 50 பேருக்கு அல்லது 100 பேருக்கு அந்த உதவித்தொகை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பாதிக்கல என்று அவங்க ஒரு கணக்கை சொல்லிட்டு போறாங்க. அப்ப எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தான் நாட்டில் விவசாயிகள் இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இல்லை என்பதுதான் நம்முடைய விமர்சனம்.